அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம டெய்லியும் வானங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க. மேகங்கள் பார்க்குறோம், அதில் இருக்க நட்சத்திரங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அதில் இருக்கிற கோள்களையும் நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி பல லேயர்ஸ்களா அல்லாஹ் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கிறாங்க. ஆமா, நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் நம்பிதான் ஆகணும். அதுதான் உண்மை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மிராக்கல். ஆம், த மிராக்கிள்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்ற தொடரின் எபிசோட் 2ல் நாம் இன்று காணப்போவது பிரபஞ்சமும் வானங்களும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளும். வாருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். சூரத்துல் முல்க் குர்ஆனின் 29வது சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் முல்கில 3வது ஆயத்தாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லதி خلق سبع سماوات طباقا. அதாவது இந்த 7 சொர்க்கத்திற்கு முன்னால் செல்லக்கூடிய 7 வானங்கள் முழுவதையும் அல்லாஹ் தஆலா தான் டிசைன் செய்தான். அதாவது இந்த பிரபஞ்சத்தின் முழு ஸ்ட்ரக்சரையும் அல்லாஹ் தஆலா தான் டிசைன் செய்தான் என்பதாக கூறுகிறார். ஆக இந்த பிரபஞ்சம் பற்றி இன்றளவும் கூட, ஆரம்பம் முதல் இன்றளவும் கூட ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்க இந்த பிரபஞ்சத்தின் அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வின் மிராக்கள் அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? அதே போல் நீங்கள் சூரத்து ஜாரியாத் எடுத்து பார்த்தால் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வ இன்னா லமூசிஊன். அதாவது இந்த பிரபஞ்சங்களை நாம் விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் என்பதாக கூறுகிறார். முதலில் நாம் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். இரண்டாவதாக இப்போது அல்லாஹ் தஆலா இந்த ஸ்ட்ரக்சரின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இந்த வசனம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குர்ஆனிலே இன்னா லமூசிஊன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான். ஆனால் அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எந்த ஒரு ஹபிள் டெலிஸ்கோப்பும் இல்லை, எந்த ஒரு இஸ்லாமிக் அல்லது ஒரு ஆராய்ச்சி கூடங்கள் எதுவும் கிடையாது. அதே போல் த யூனிவர்ஸ் எக்ஸ்பாண்டிங் என்ற தியரிகளும் அந்த காலத்திலிருந்தும் சற்று ஏறக்குரிய ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னதாகும் வரை இல்லவே இல்லை. அந்த தியரிகளே இல்லை. ஆக இந்த சயின்ஸின் அடிப்படையில் பார்த்தால் பேசிக்காக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் இல்லாத காலகட்டத்திலே அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவாக வ இன்னா லமூசிஊன் என்பதாக அழகாக கூறியிருக்கிறார். எனவே யூனிவர்ஸ் எக்ஸ்பாண்டிங் என்ற தியரியை அல்லாஹ் தஆலா இந்த மாடர்ன் தியரி என்று கூட இப்பொழுதெல்லாம் அவர்கள் சயின்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொள்கிறார்கள். 1929 எட்வின் ஹபிள் என்ற ஒரு விஞ்ஞானி அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய மாடர்ன் காஸ்மாலஜி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அதுதான் த யூனிவர்ஸ் வாஸ் எக்ஸ்பாண்டிங் என்பதாக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லியிருக்கிறார். ஆம், 1960 வந்த சயின்ஸ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்துவிட்ட குர்ஆன் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மிராக்களை எண்ணி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? பிரபஞ்சம் அதனுடைய அத்தாட்சிகளை பார்த்தோம். அதே போல் வானம், அதில் அல்லாஹ் ஏற்படுத்திய அத்தாட்சிகளையும் பார்த்தோம். ஒரு உலகம், அதை சுற்றி மிகப்பெரிய பிரபஞ்சம், அதை சுற்றி சில வானங்கள், 7 வானங்கள், அதை சுற்றி உலகத்திற்கு பாதுகாப்பாக பல லேயர்ஸ்கள். ஆம், இதை எண்ணி எண்ணி நாம் என்ன சொல்லுவது? அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் என்பதாக சயின்ஸிலே சொல்வார்கள். பல்வேறு அடுக்குகள் இந்த உலகத்தை பாதுகாக்கிறது. அதில் முதலாவது நம்மெல்லாம் அறிந்திருக்கும் ஓசோன் லேயர், யூவி லேயர் என்பதாகவும் சொல்வார்கள். ஓசோன் லேயர் என்று சொன்னால் சூரியனிடமிருந்து வரும் அந்த யூவி கதிர்களை இந்த பூமியில் இருக்கும் மக்களின் மீதோ அல்லது பூமியில் இருக்கும் மிருகங்களின் மீதோ டைரக்டாக படாமல் அந்த யூவி ரேஸ்கள் அந்த ஓசோன் லேயரில் பட்டு அது மக்களுக்கு ஏதுவான ஒரு லைட்டாக மாற்றி கொடுக்கும். அப்படி ஒரு ஷீல்ட், அது ஒரு லேயர்.
அதை வைத்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கிறார். അപ്പോൾ மிசோஃபியர் என்பதாக ஒரு ப்ரொடெக்ஷனையும் அல்லாஹ் தஆலா தருகிறான், ஒரு பாதுகாப்பு தருகிறான் இந்த உலகத்திற்கு, உலகத்தில் இருக்கும் மக்களுக்கும். ஆம், தினந்தோறும் பல்வேறு விண்கற்கள் விண்ணிலிருந்து பூமியை நோக்கி வருகிறது. அப்படி வரும் விண்கற்களையும் அந்த விண்கற்களை பாதுகாப்பாக, அதாவது மக்களுக்கு, இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு பாதுகாக்கும் வகையில் அல்லாஹ் தஆலா மிசோஃபியர் என்பதாக ஒரு வளிமண்டலத்தை உருவாக்கி இருக்கிறான், ஒரு லேயரை உருவாக்கி இருக்கிறான். அப்படி உருவாக்கியதின் காரணம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். அந்த விண்கற்கள் அதில் வந்து பட்டால் அங்கேயே சுக்குநூறாகிவிடும். உள்ளே இந்த பூமிக்கு உள்ளதாக வந்து பூமியையும் பூமியில் இருக்கும் மக்களையும் துன்புறுத்தாது என்ற வகையில். மூன்றாவதாக மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ் காந்த சக்தி, ஈர்ப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். விஞ்ஞானிகள் முக்கியமாக ஒரு பார்ட்டாக இந்த விஷயத்தை கூறுகிறார்கள். ஆம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ற சக்தி இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு இல்லை என்று சொன்னால் மனிதன் வாழ்வாதாரத்தையே இழந்து விடுவான் என்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆம், உண்மையில் அதுதான் உண்மை. மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இல்லை என்று சொன்னால் நாம், நம்முடைய வாழ்வாதாரமே முழுமையாக மனிதனுக்கு இல்லாமல் போயிருக்கு. இந்த அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ், அதாவது இந்த ஓசோன் லேயர் மற்றும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த மிசோஃபியர் போன்ற பல்வேறு லேயர்களின் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். இது மிராக்களா இல்லையா? இது உங்களை ஆச்சரியப்பட வைக்கிறதா அல்லது என்ன செய்கிறது? ஆம், இதன் மூலமாக தினந்தோறும் நம்முடைய ஈமானை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்களுக்கு வானங்களை காட்டுகிறான், நம்முடைய கண்களுக்கு நட்சத்திரங்களை காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா ரிமைண்டர் செய்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் மிகவும் அழகாக எல்லாவற்றையும் படைத்தான், மிகவும் அழகாக எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான், பரிபாலிக்கிறான். ஆனால் உங்களுக்கு ஏன் நினைவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு ரிமைண்டர் செய்து கொண்டே இருக்கிறான். எனவே நாம் தினந்தோறும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், தொழுக வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். நாசா மற்றும் ESA என்று சொன்னால் யூரோப்பியன் ஸ்பேஸ் அகாடமி போன்ற விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள். காஸ்மோட்டிக் எக்ஸ்டென்ஷன், அதாவது இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை யாரோ ஒருவர் தான் அழகான முறையில் ஸ்ட்ரக்சராக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆம், நமக்கெல்லாம் தெரிந்தது அல்லாஹ் தஆலாவால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியும், ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும். ஒரு அழகான அடுக்கடுக்காக மனிதர்களையும் இந்த உலகத்தையும் பாதுகாப்பதற்கான லேயர்களையும் உருவாக்க முடியும். அதே போல் இந்த மிராக்களில் இருந்து, இந்த அதிசயத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு கற்பிப்பது என்னவென்று சொன்னால், ஆம், இந்த பிரபஞ்சத்தில் இறுதிக்கு சென்றால், இந்த பிரபஞ்சத்தில் கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் அதனுடைய இறுதிக்கு சென்றால் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் இறுதியில் இருக்கும். அதே போல் நம் வாழ்க்கையின் கடைசி என்று நாம் நினைக்கும் அந்த கஷ்டங்களும் துக்கங்களுக்கும் இறுதி தீர்வு அல்லாஹ்வாக மட்டும்தான் இருக்க முடியும். எனவே உங்களுக்கு துக்கங்களும் கஷ்டங்களும் மிகைத்திருக்கிறதா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறி தடம் புரண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். அல்லாஹ்விடத்தில் தான் அந்த வாழ்க்கை மாற்றத்திற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை மறந்து விடாமல் இந்த மிராக்களை நினைவு வைத்து வாழ்க்கையில் வரும் துக்கங்களிலும் துயரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் மாற்றுவான். இந்த மிராக்கிள்ஸ்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு பாடம் கற்பிப்பதற்காகத்தான் இப்படி படைத்திருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த மிராக்களில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். The Miracles of Islam in episode 3 உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மிராக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஆம், சுபஹானல்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும்.